தமிழ்நாட்டிலையும் பெங்களூர்லேயும் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டாங்க அப்படின்னு படித்தேன். இது முந்தி ஒடுக்கத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஹெச்ஐவி வந்தால் என்ன பண்ணும், ஒரு காலத்தில் உயிர் போயிடும்ன்ற பயம் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தவறான நடவடிக்கையினாலே தங்களை ஆட்கொள்ள பார்க்கிறார்கள் இளைஞர்கள். இது மாதிரி வரும்போது இந்த they call them Gen Z kids. I don't know the meaning why they call them Gen Z kids. It's இது ஒவ்வொரு ஜெனரேஷனும் வரும் கண்டிப்பாக. அது மாதிரி ப்ராப்ளமில் மாட்டுக்கும். தாங்க கண்டுபிடிச்ச உடனே கருத்தில் அந்த தாங்க செய்ததெல்லாம் தவறுன்னு கண்டுபிடிச்ச உடனே சாகும்போது தான் தெரியும், ஐயோ என் உயிர் போதே அப்படின்னு. லிவர் போகும், இது போகும். இப்போ ஒருத்தவங்க குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் நல்லா குடின்னு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். பெற்றவங்க சொன்னாலும் கேட்க மாட்டான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். குடிச்சிட்டு கடைசியில் என்ன பண்ணுவான், லிவர் கெட்டு போயிடும். டாக்டர் சொல்லுவான், உன்னால் முடியாது, நீ சாக போகிறேன்னு சொல்லுவான். சொன்ன உடனே சொன்னாருன்னு சொல்லிடுறேன், டாக்டர் சொல்லுவார். தென் அதுக்கப்புறம் ஐயோ நான் எனக்கு யாரும் சொல்லாமல் போயிட்டாங்களே, இது பைபிள்லே இருக்குது. நான் முதியோர் பேச்சை கேட்காம போயிட்டேனே, என் முன்னோர் சொன்னார்கள் கேட்கலையே, நான் இப்போ சாக போகிறேன்னு. ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் சாவையும் பார்த்துடலாமே. You don't know what is there beyond after life. Bible is very clear about it. After life, there is a life. அதில் தான் தீர்மானிக்கப்படுகிறது நம்ம மோட்சத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இச்சையில் மாற்றுறது தான் லஸ்ட். அதான் கர்த்தர் சொன்னார், டோன்ட் லஸ்ட். இப்போ இது பார்ப்போம். Let us turn our Bibles to Ecclesia. ஆமாம், எக்லிசியாஸ்டிஸ். இது உடனே நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, கிரேஸ் பிரசங்கிகள், இது பழைய பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி இல்லை. வேதத்தில் போற்றப்பட்டிருக்கு. 20 யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில், எக்ஸடஸ், நான் இது தவறாக சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. 17வது வசனத்தை பாருங்க. பிறனுடைய இந்த வீட்டை இச்சிக்கிறதுனால தான் விச்கிராஃப்ட் பண்றாங்க. அடுத்தவனுடைய வீட்டை கிராப் பண்றது, அடுத்தவனுடைய ப்ராப்பர்ட்டியை கிராப் பண்றது. ஸோ இச்சியாது இருப்பாங்க. பிறருடைய மனைவி பாருங்க, எங்க வைக்கிறார் கர்த்தருக்கு பிடிக்காதது, அடுத்தவனோட பொண்டாட்டி மேல கண் வைக்கிறது. அவன் இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், அவன் மனைவியை பார்த்து குதிரை போல கணைக்கிறான்னு சொல்லிருக்கான். ஸோ வேலைக்காரர் அடுத்த வீட்டில் வேலை செய்யறவனை தூக்கி கொண்டு போய், ஸோ வேலைக்காரனையும் அவன் வேலைக்காரையும் அவனுடைய எருதையும் அவன் கழுதையும் பின்னுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. எந்த ஒரு இது லஸ்ட் வேணாம். உன்னால சம்பாதிக்க முடிஞ்சா சம்பாதி, உன்னால செய்ய முடிஞ்சா செய். நீ நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உன் அடுத்த வேலைக்காரன் நோக்கி போவாத. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே நம்ம இருக்கு. அடுத்த வீட்டு சபை மக்களை தூக்குறதுல நம்ம ஆளுங்க ரொம்ப கில்லாடி. அப்புறம் இத்தனை பேர் ரட்சிப்புக்கு நேரம் நடத்தணும்னு சொல்லிட்டு போய் சொல்லுவாங்க. சபையிலேருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நட்டிருப்பாங்க. தங்க அடுத்த வீட்டில் விளையிற திராட்சை தோட்டத்தில் விளைகிற கனிகளை பிடித்து கொண்டது அதை கொண்டு தாங்க வீட்டில் வச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ரூல் வச்சிருக்காரு ஆண்டவர். ஒருத்தன் தன் வயலையும் இது மாடையும் கவனிக்காம போனான்னா அது எங்கேயாவது வழி தப்பி போகும்போது அது மாதிரி இருந்துச்சுன்னா பிடிச்சி வை. திருப்பி அவன் கேட்கும் போது ஓனர் வரும்போது கொடுத்துரு. இதெல்லாம் கேட்க நம்மளுக்கு பிடிக்காது. கேட்டா நம்ம we are under grace, we can live as we like it அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆகவே நம்ம யோசனை பண்ணோம். எஸ், we are under grace. அதனால தான் இந்த தப்பிச்சுட்டு வருது இவ்வளோ நாள். இல்லாட்டி பழைய பாட்டு காலத்தில் மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அப்பப்போ அடி விழுந்துடும். கண்டுபிடிச்ச உடனே
அடி விழுந்துரும். ஸோ அதனால ஜாக்கிரதையா இருங்க. இப்ப இந்த இடத்துல இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். கண்டிப்பா பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். If you want, you like a person or you like a thing or anything, straight away go and approach. யார் ஆத்தரைஸ்ட் பர்சனோ அவங்கள போய் கேளுங்க. இப்போ ஒரு கடைக்கு போகிறான், அங்கே ஒரு ஐஃபோன் ஆப்பிள் ஃபோன் அழகாக இருக்குது, அதை எடுத்து பாக்கெட்டில் விட்டான்னு என்ன வருது? அலாம் பெல் அடிக்கும். அலாம் பெல் அடித்த உடனே என்ன ஆகும்? நீ திருடன் என்று. நான் ஒன்றும் கர்த்தர் என்னை சோதிச்சுட்டாரு. கர்த்தர் ஒன்றும் சோதிக்கல, நீ தான் இச்சை எடுத்து அடுத்தவனோட ப்ராப்பர்ட்டியை எடுத்து உள்ள நுழைக்கிற. இன்னும் நான் இது சொல்றேன், இச்சையில ரொம்ப நம்மளுக்கு இச்சை தாங்காம என்ன பண்ணுவோம்? we will go for bank loans, அது இஎம்ஐ அப்படின்னு சொல்லுவோம். அதுல you lose your money. Whatever you're supposed to save, you are giving it to the banker. அவன் உன்னை வச்சு சம்பாதிக்கலாம். அந்த புத்தி உனக்கு இல்லை. அதுவும் நிச்சயம்தான். போதும் என்ற மனதோடு வாழுகிறது தான் இது. வருமானம் 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நீ 8,000 ரூபாய்க்குள்ள நீ செலவு பண்ணினா நீ புத்திமான். இல்லை நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 12,000 ரூபாய் நான் செலவழிப்பேன் அப்படின்னு சொன்னா நீ முட்டாள். நீ will be landing up in loans. ஸோ இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை. இதுவும் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து 12,000 கட்டுவேன். இதுல 12,000 வரும், 12,000க்கு மேல இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் வந்து கடைசியில் ஐயா நான் 15,000 ரூபாய் எனக்கு நான் கடன் பட்டுட்டேன், என்னை கர்த்தர் கவனிக்காம விட்டுட்டார். இல்லை, கர்த்தர் கவனிக்கல, உனக்கு முடியாதுன்னு தெரியும், நீ அதை எடுத்து செயல்படுத்த பார்க்கிறாய். ஐ எம் எக்ஸ்பவுண்டிங் எக்ஸ்பிளைனிங் திஸ். இது நிறைய பேர் புரியாது. இல்லை அழகா இருக்குது பார்க்கறது, வாங்கிடலாம். இல்லை அது மாதிரி தேவையே இல்லை. யோசனை பண்ணுங்க. ஸோ நல்லா படிங்க. அப்புறம் பாங்க, இச்சையானது கற்பந்தடித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாக மரணத்தை பிறப்பிக்கும். பிரியமான சகோதரரே, மோசம் போகாதீர்கள். டோன்ட் கெட் சீட்டட். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. இப்ப நல்லா கவனிங்க. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, that is, it's been created in the heaven, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஸோ நல்லா புரிச்சுக்கோங்க, வசனம் என்ன சொல்லுது? நன்மையானது இது. இப்ப இந்த நன்மை தீமையின் பகுத்தறிகிறதுல எனக்கு நான் இஎம்ஐ போய் லோன் போறது நன்மையா தீமையா, இது நீங்க தான் பகுத்தறியணும். உங்க பாஸ்டரோ இல்லை யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஆக்சுவலா நிறைய பாஸ்டருங்க ஜோம் பண்றாங்க, லோன் நிறைய கொடுக்கணும் சாமி ஆண்டவர் கேட்கறாங்க மக்கள், அதுக்கு சேர்த்து ஜோம் பண்றாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் சொல்றேன், யாராவது வந்து எனக்கு லோன் கிடைக்கணும்னு ஜோம் பண்ணா தயவு செய்து ஜோம் பண்ணாதீங்க. லோனுக்காக ஜோம் பண்ணாதீங்க. ஏன்னா அவன் மாட்ட போறான்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தர் அந்த ஆத்மாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. அந்த ஆத்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு இதனால என்ன தீமை விளைவிக்குது அப்படின்னு. ஸோ இதை விளக்கும் போது தான் அவங்களுக்கு புரியும். இல்லாட்டி அவங்கள யாராவது ஏற்றி விட்டுருவான், ஏதோ மார்க்கெட்டிங் ஏஜென்ட் வந்து ஏற்றி விட்டுட்டு போயிட்டு இருப்பான். யோசனை பண்ணுங்க. கர்த்தர் ஊழியக்காரர்களாக உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ வேர்ல்டோட ஸ்ட்ராட்டஜி, பிசாசோட தந்திரங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல புரிஞ்சுக்கிட்டு மக்கள் அதுல டிராப்ல உழுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள ஜாக்கிரதையா வழி நடத்த வேண்டியது நமது கடமையா இருக்குது. ஸோ அதுல
இந்த இடத்துல போட்டிருக்கு, பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யார் ஒரு மாறுதலும் இல்லை. அவர் அப்படிதான் இருக்கிறார். அவர் வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவரால் he will never change. ஜீசஸ் நம்ம படிக்கிறோம், ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நாசரேத் இஸ் சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். அவர் ஒரு சொன்னார்னா சொன்னதுதான். he will not change. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நமது சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். முன்னாலே வார்னிங் கொடுத்து நம்மளை ஒவ்வொரு சக்சஸுக்கும் நேரா அவர் நடத்தி கொண்டு போகிறார். சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். உருவாக்கப்படுறதே அப்படிதான். ஆகையால் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாகும். இப்ப இது கேட்ட உடனே என் மேல கோவப்படுவீங்க, என்னால தெரியும். ஏன் கடன் வாங்கக்கூடாதுன்னு ஜோம் பண்ணுன்றாங்க. இல்ல, உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கிடக்கும். ஆகுது கேட்கிறதுக்கு தீவிரமாயிருங்க. லிசன். அடுத்தது பேசுகிறதுக்கு பொறுமையா. பேசுறது பொறுமையா இரு. பேசாத, வாயிலிருந்து வார்த்தையை விடாது. ஒரு தடவை நீ வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அதுல இருந்து போக முடியாது. பிகாஸ் பைபிள் வெரி கிளியர்லி சேஸ், இது பின்னால வரும். You are producing life and death from your tongue.